குட் மார்னிங். இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் 4th சாப்டர் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் ஒன் ஷார்ட் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற ரீஜனில் அதோட ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்க, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். தூரமாக இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அது கிட்ட ஒரு சர்டன் ரீஜனுக்குள்ளே தான் அதோட ஃபோர்ஸ்லாம் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்லாம் இருக்கும். அந்த ரீஜனை மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம். டெஃபினேஷன் பார்த்தோன்னா, இட் இஸ் a ரீஜன் ஆர் ஸ்பேஸ் அரௌண்ட் த மேக்னெட் ஆர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆர் a மூவிங் சார்ஜ் in which its magnetic field can be left up. ஃபர்ஸ்ட் மேக்னட்டிசம் 10th நம்ம படிச்சிருப்போம். அது ஒரு ஷார்ட் ரீகேப் பண்ணிடுறோம். ஆயிஸ்டட்ன்ற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவார் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ ஒரு ஒயர் இருக்கும், அதில் கரண்ட் ஃப்ளோ நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டிக் காம்பஸோட டிஃப்ளெக்ஷன் மாறும். யூஸ்வலாக மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நார்த்து சவுத்து இதை தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஆக்சிடென்டலாக ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பெர்ஃபார்ம் இந்த ஒயரில் கரண்ட் போகிறப்ப மட்டும் என்ன ஆகும்னா, இந்த காம்பஸ் வந்து அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற டைம்லலாம் வந்து நார்த் சவுத்து தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இங்கே ஏதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதை வச்சு தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, கரண்ட் கேரிங் சார்ஜஸ் கரண்ட் கேரிங் ஒயர் வில் ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. சரியா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி வந்துச்சு பார்க்கலாம். எப்படி வரும் அப்படின்னா, எஃப் கியூவிபின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு by the charge placed in uniform magnetic field, F is equal to QVB. இதில் B மட்டும் வேணும்னா F by QV. force mass into acceleration M, acceleration LT minus 2. current Q வந்து எப்படி எடுப்போம்னா I is equal to Q by T. இப்போ Q மட்டும் வேணும்னா I into T. I வந்து current ampere, time TA வரும், velocity LT minus 1, LL cancel ஆகிடும், plus T minus T cancel ஆகிடும், M எல்ஏ இல்லை அதனால 0 போட்டிருப்பாங்க. A பவர் -1 ஃபஸ்ட்டு T போடலாம், T L0, T பவர் -2 ஆம்பியர் இன்வர்ஸ். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன். எல்லா டைமென்ஷன்ஸும் பார்த்து வச்சுங்க, ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது 1 மார்க்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா ஆர் வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ SI யூனிட்ல வந்து டெஸ்லான்னு யூஸ் பண்ணுவோம், இல்லை வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம். காஸ் இன்சிஜியஸ் சிஸ்டமில் காசு. இப்போ கொஸ்டினில் காசுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 டெஸ்லானா 10⁴ காசு. அப்போ சப்போஸ் கொஸ்டினில் காசுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன் காஸ். இப்போ இந்த ரிலேஷன் அப்படியே வச்சுட்டு காஸ் மட்டும் இந்த சைடு இருக்கு, இந்த 10⁻⁻ இந்த சைடு வந்துடும், 1/10⁴ டெஸ்லான்னு வரும். அப்போ 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த +4 மேலே வரும்போது 10⁻⁻4 டெஸ்லா. 1 காஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻4 டெஸ்லா. இதை ஞாபகம் வச்சுங்க. நியூமரிக்கல் போடுறப்ப காஸில் கொடுத்துருந்தாங்கன்னா டெஸ்லாவாக மாற்றிப்பேன். சரியா? மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னட்டிசம். த சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா அந்த ஆயிஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லியிருந்தால அதுபடி கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் இது வந்து நம்ம எதில் படிப்போம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் படிப்போம். அதில் தான் சொல்லுவாங்க ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்க. நெக்ஸ்ட் வந்து மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் கரண்ட்னு சொல்லுவோம். சரியா? அந்த இடத்துலயும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா பெர்மனன்ட் மேக்னெட், எலக்ட்ரோ மேக்னெட் அதெல்லாம் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நெக்ஸ்ட், இந்த கன்வென்ஷனல் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் ரெப்ரசன்ட் எக்ஸ் டாட். இந்த எக்ஸ்னா நான் அது டாட்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் பேப்பர்னு வச்சுங்க. பேப்பர்ல இருந்து வெளியில வரத டாட்னு போடும். ஃபீல்டு வந்து வெளியில இப்படி வருது டாட். அதுவே அதே பேப்பர்ல உள்ள போகுது, கட் பண்ணி உள்ள போகுது, கட்டாய் உள்ள போகுது, இந்த சைட்ல வருது அப்படின்னா அது எக்ஸ். சிம்பிளா எப்படி ஞாபகம்னா, சிசர்ஸ் தான் எக்ஸ் மாதிரி இருக்கும். அப்ப அது இன்டு த பிளேன், கட் பண்ணி உள்ள போகுது இன்டு த பிளேன் அப்படின்னும் போது எக்ஸ். சரியா? ஸோ ஒரு பிளேன்ல அவுட் ஆஃப் த பிளேன் வந்தா டாட்டு, எக்ஸ்னும் போது சிசர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, கட் பண்ணிட்டு உள்ள போகும், அப்ப இன்டு த பிளேன்னா எக்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ சார்ஜ்டு
பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் ஃபீல்டு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா பார்ப்போம். இதில் when a charged particle of charge q moving with a velocity v subjected to a uniform magnetic field force act on it. கண்டிப்பா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா இதுல ஒரு சார்ஜ் வச்சோன்னா இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா F ஈக்குவல் டு QVB. இதை வச்சு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டை டெரைவ் பண்ணியிருப்பேன். FQVB கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே அதோட டைரக்ஷன் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் போது QVB sin தீட்டா தான் வரப்போகுது. கிராஸ்னா sin தீட்டா வரும், டாட்னா போது தான் cos தீட்டா வரும். சரியா? இப்போ இந்த தீட்டா அப்படின்னா என்னதுன்னா ஆங்கிள் பிட்வீன் த V and B. Vன்றது வெலாசிட்டி, Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. perpendicular to the plane, the direction of force is perpendicular to the plane containing VB. ஏன்னா cross product நாலே என்ன அர்த்தம், இது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் 0 எப்பனா வெலாசிட்டி 0, ஏதாச்சும் ஒன்று 0வா இருந்தாலுமே ஃபோர்ஸ் 0வா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா it does not experience force. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ 180 டிகிரியில் இருந்தாலும் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருந்தாலும் the magnetic force vanishes because parallel or anti parallel. மூணு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 0. அதே மாதிரி parallel or anti parallel மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel or anti parallel இருந்தாலும் 0வா இருக்கும். ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமா இருக்கும், sin தீட்டா எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா sin 90 டிகிரி 1. ஸோ அப்போ ஃபோர்ஸ் QVBன்னு இருக்கும். சரியா? மூணு விஷயத்தை தெரிஞ்சுங்க. 1 மார்க்கில் கேட்கும்போது யூஸ் ஆகும். ஒரு சார்ஜ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரெஸ்ட்ல இருக்கும்போது நோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, பேரலல் ஆன்டி பேரலில் மூவ் ஆகும் போதும் 0 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக போகுது அப்படின்னும் போது அதோட ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா சார்ஜ் வந்து when a charge particle moving in charge q moving with uniform velocity subjected to electric field and magnetic field. ஒரு charge q moving with velocity v subjected to both electric field and magnetic field. electric field இருக்கும், magnetic field இருக்கு அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜா. இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எஃப்இன்னும் போது Q இன்டூ இன்னு வரப்போகுது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏன் வருது அப்படின்னா ஒரு சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது அப்போ அது கூட வெலாசிட்டியும் வரும்ன்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது இதே ஃபார்முலாவை Q வரும் கண்டிப்பாக. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் வருது அப்படின்னா வெலாசிட்டியால் வருது. அப்போ V cross Bன்னு வரும். சரியா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது சார்ஜ் இன்டூ வெலாசிட்டி இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டே வரும். அதனால ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி போட்டு V cross B அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ F இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து Q இன்டூ இ, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து Q இன்டூ V cross B வெக்டார். சரியா? ஸோ இதில் காமனாக இருக்கிற Q வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும், E வெக்டார் ப்ளஸ் V வெலாசிட்டி கிராஸ் B. சரியா? இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதோட ஃபார்முலா. ஒரு சார்ஜ் Vன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே அதில் ஆக்ட் ஆகும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதோட ரெண்டு ஃபார்முலா போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா? போன வாட்டி நான் பார்த்தோம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு QVB அப்படின்னு வந்திருக்கும். V cross B. சரியா? ஃபோர்ஸ் QVB அதான் வந்து QVB கிராஸ்னும் போது sin தீட்டான்னு வந்திருக்கும். F is equal to QVB
sin theta அப்படின்னு வந்திருக்குமா. இப்போ இது வந்து ஒரே ஒரு சார்ஜ், ஒரு ஒயர் வச்சுன்னா அதில் நிறைய சார்ஜ் இருக்கும் சரியா. இந்த ஒயரில் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10th ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துருப்போம். என்ன ஆக்டிவிட்டினா, ஒரு மேக்னெட்டிக் ஒரு சொலினாய்ட் காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணுவோம், அது பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஆர்ஷு மேக்னெட் வச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல் ஆகி இது வந்து பேக்கில் போகும். அந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, when a current carrying conductor placed in a magnetic field it experiences a force அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன வரும்னா F is equal to I L cross B, L cross B சரியா. ஸோ கிராஸ்னாலே அகைன் sin theta வரும், I L B sin theta. அந்த FILB எப்படி வந்து டெரைவ் பண்ணலாம், சார்ஜ் வச்சு டெரைவ் பண்ணலாம். F is equal to QBB பார்த்தல, அதை வச்சு டெரைவ் பண்ணலாம். சார்ஜ் ஒயரில் ஒரே ஒரு சார்ஜ் இருக்காது, டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னும் போது நம்பர் டென்சிட்டி ஒரு மெட்டீரியலுக்கும் நம்பர் டென்சிட்டி மாறும். Q அந்த Q வந்து இங்கே எலக்ட்ரானாக இருக்கும் இன்டூ வால்யூமை பொறுத்து மாறும் கரெக்டாக. வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த்து, NEE வால்யூம் ஏரியா இன்டூ லென்த்து சரியா. அப்போ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். F is equal to Q பதில் NEA L, இந்த VD இது B வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நான் எடுத்துக்கிறேன் இன்டூ B சரியா. இப்போ இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கா. இதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 3rd சாப்டர்ல படிச்சிருப்போம். கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஐனா NEAVD. இதில் இருக்கா பாருங்க, N இருக்கு, E இருக்கு, AVD. நான் டிக் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து ஐன்னு சொல்லிடுவேன். அப்போ F is equal to ILB சரியா, இதான் வரும். ஸோ F is equal to ILB. ஸோ அந்த ஃபோர்ஸ் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா, லென்த்துக்கும் பிக்கும் L cross B, எல்லுக்கும் எல்லும் பியும் 90 டிகிரினா இதுக்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சரியா. இதை தெரிஞ்சு வச்சுங்க. The direction of force is perpendicular to the plane containing L and B. நெக்ஸ்ட் இப்போ இதில் ஃபோர்ஸ் 0 எப்போனா எல்லும் பியும் பேரலல் ஆர் ஆன்டி பேரலாக இருக்கும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0வாக இருக்கும். அங்கே சார்ஜ் பார்த்தாலும் அதே மாதிரி தான். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா 90 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது sin 90 டிகிரி 1ன்னு இருக்கும். ILB மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் பயோ-சாவர்ட் லா. ஸோ இந்த சாப்டரில் இந்த டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட். ஒரு 3 டெஃபினிஷன் முக்கியம். என்னன்னா, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியணும், பயோ-சாவர்ட் லானா என்னன்னு தெரியணும், ஆம்பியர் சர்க்கியூட் லானா என்னன்னு தெரியணும். இந்த லாஸ்ட் 3 மட்டும் கிளியராக பார்த்து வச்சுக்கணும். இப்போ பயோ-சாவர்ட் லா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ண. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, லெட்டர் வந்து டிபி, மேக்னெட்டிக் ஃபீல்டை பின்னு எடுத்துப்பாங்க சரியா. மேக்னெட்டிக் ஃபீல்டை பின்னு எடுத்துப்பாங்க. நம்ம இது எதுக்கு சிமிலராக இருக்கும்னா, காஸ் இது கூலும்ஸ் லாக் மாதிரியா இருக்கும். கூலும்ஸ் லா என்ன பண்ணிருப்போம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸா. இங்கே வரும்போது அதே தான் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, the magnetic field is proportional to the current element. First current element inversely proportional to the square of distance. இப்போ இந்த ஒயர்ல தான் கரண்ட் போகுது அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல எவ்வளோ Pன்ற பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட், ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் எலமெண்ட், எவ்வளோ எலமெண்ட் எடுக்கிற, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் சரியா. ஒரு மேக்னெட்டை வச்சு அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா, இது மேக்னெட்டா இருக்குன்னா பாயிண்ட்டை பக்கத்துலேயே வச்சுன்னா ஃபீல்டு அதிகமாக இருக்கும், பாயிண்ட் தூரமாக வச்சுன்னா ஃபீல்டு கம்மியாகும். அதனால தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணும்போது B ப்ரொபோர்ஷனல் டு I DL. இந்த ஆங்கிளை எடுக்கும்போது sin θன்னு எடுத்துப்போம். IDL sin θ by R ஸ்கொயர். இந்த ப்ரொபோர்ஷனலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ நாட் பை 4π சரியா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து dB is equal to mu naught by 4π I dl sin θ by R square
சரியா? இந்த ஃபார்முலா கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். வெக்டார் ஃபார்முலா கேட்டாங்கன்னா நான் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆர் வெக்டார் பை ஆர் கியூப்னு வந்துடும். மியூ நாட் பை 4 பை ஐடிஎல் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப் அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ மியூ நாட்டோட வேல்யூ 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ நாட்டோட யூனிட்டை பார்த்தலாம். இப்போ டிபினா நியூ நாட் மட்டும் வேணும்னா ஆகும் டிபி 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஐடிஎல் சைன் தீட்டாவா. இதோட யூனிட் டெரைவ் பண்ணோம்னா டிபி மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் வந்து டெஸ்லா, 4 பைக்கு யூனிட் கிடையாது, இது வந்து மீட்டர் ஸ்கொயரு, ஐ வந்து ஆம்பியரு, டிஎல் லென்த் மீட்டர் வரும். சரியா? அப்போ 1 மீட்டர் போயிடுச்சுன்னா என்ன வரும்? டெஸ்லா மீட்டர் ஆம்பியர் இன்வர்ஸ். சரியா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை வெப்பர் ஆம்பியர் ஸ்கொயர் மீட்டர் இன்வர்ஸ், டெஸ்லாக்கு பதில் வெப்பரும் போட்டுக்கலாம். சரியா? அப்படி நியூ நாட் பை 4 பையோட வேல்யூ 10 பவர் மைனஸ் 7 நியூமரிக்கெல்லாம் தேவை. நியூ நாட் பை 4 பை இதோட வேல்யூ எவ்வளோனா 10 பவர் மைனஸ் 7 ஹென்ரி பை மீட்டர். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நியூ நாட் பை 4 பைனா 10 பவர் மைனஸ் 7 ஹென்ரி பை மீட்டர். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கரண்ட் எந்த சைடு போதோ அந்த சைடை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் 10th படிச்சிருப்போம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. கரண்ட் இப்போ மேலே போகுதுன்னா தம்பை மேலே பாயிண்ட் பண்ணிக்கணும். கர்வ்டு ஃபிங்கர்ஸ் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அதுவே டவுன் வாட்சில் வருதுன்னா தம்பை டவுன் வாட்சில் வச்சுட்டு அந்த ஃபிங்கரை எந்த சைட் கர்வில் இருக்கும் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பார்த்து வச்சுங்க. தம்பு எந்த சைடு கரண்ட் எந்த சைடு போதோ அந்த சைடு தம்பை வச்சுக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் யுவர் தம் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் and the curved finger shows the direction of magnetic field. Next question, magnetic field due to the straight current carrying wire. இது இம்பார்ட்டன்டான டெரிவேஷன் இந்த சாப்டர்ல. இது அப்புறமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த சர்க்குலர் லூப். இந்த ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நான் இதை ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒயருக்கு நேம் கொடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஓலேருந்து இந்த பாயிண்ட்டை, சரியா, இது பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன், இது பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட்ல எவ்வளோ வந்து இந்த ஒயரில் கரண்ட் போகுது, இதில் போகிற கரண்ட்டால் எவ்வளோ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, இங்கே இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சரியா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் டிஎல் என்ற எலமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதை இன்டகிரேஷன் பண்ணிப்பேன். சரியா, ஸோ இந்த எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், டிஎல் என்ற எலமெண்ட்டை, இதை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணிப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஏ, இந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த லென்த் ஏபின்ற லென்த் தான் வந்து டிஎல் கரண்ட் எலமெண்ட்டை. சரியா, இந்த ஏபின்றதான் டிஎல் கரண்ட் எலமெண்ட். இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது அதை பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஃபுல் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பேர், இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராம் போட்டு இது கீழே அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு வரணும். ஃப்ரம் த ஓ டு பி வந்து டிஸ்டன்ஸ் ஏ, அதே மாதிரி ஏ டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ ஆங்கிள்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஆங்கிளை வந்து நிறைய ஆங்கிள் வரும், அந்த ஆங்கிள்லாம் கிளியராக பார்த்து வந்துருங்க. இந்த ஆங்கிள் வந்து பையன்னு எடுத்துக்கிறேன், இது ஸ்மாலர் ஆங்கிள் டி பையன்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிப்பேன். பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிளை டீட்டான்னு எடுத்துப்பேன், இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிளை டீட்டான்னு எடுத்துப்பேன். சரியா, ஸோ இது ஒரு செக்மெண்ட்டாக. இப்போ அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆங்கிள் எடுத்துப்பேன். சரியா, அந்த கீழேயும் ஒரு ஆங்கிள் எடுத்துப்பேன், அதை யூஸ் பண்ணி தான் டெரிவேஷன்ஸ் போடும். எப்படின்னா இப்போ இந்த என்டையர் டவுன், என்டையர் டாப் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா, என்டையர் டவுனை பை 1ன்னு எடுத்துப்பேன், என்டையர் டாப் இந்த மொத்த ஆங்கிளை பை 2ன்னு எடுத்துப்பேன். சரியா, ஸோ டயக்ராம் ஒரு முறை கிளியராக பார்த்துலாம், என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதுல கிளியராக இருக்கணும்.
மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்டேட் கரண்ட் கேரிங் ஒயரை ஒரு ஒயர் போட்டால் அதோட சென்டர் ஓலேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம், அந்த டிஸ்டன்ஸ் ஏ. இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ அது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரண்ட் எலமெண்ட் ஏபி எடுத்துப்பேன். அந்த ஏபியோட லென்த் டிஎல், அந்த ஏபி கிரியேட் பண்ணுற ஆங்கிள் கீழே இருக்கிற ஆங்கிள் பைய, அந்த ஏபி மட்டும் கிரியேட் பண்ணுற ஆங்கிள் டி பைய, இந்த என்டையர் ஆங்கிள் பை 1 பை 2, இங்கே இருக்கிற ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துட்டேன். சரியா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பயோ சாவர்ட்ல இப்போ பார்த்தோம் பார்த்தியா, அதான் யூஸ் பண்ணுவோம். டிபி அப்படின்னும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்னா நியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் டீட்டா பை ஆர் ஸ்கொயர், இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எப்படி டெரைவ் பண்ணிட்டு வரலாம், ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்து டெரைவ் பண்ணிட்டே வருவோம். ஏபி இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தா அப்படின்னா டயக்ராமில் எல்லா நோட்டேஷன்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏபிசி இதுதான் பர்பண்டிகுலர், இந்த ஆங்கிள் டீட்டா. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சைன் டீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் டீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டெனஸ். இதில் ஆப்போசிட் சைடு பிசி. சரியா? பிசி. ஹைபோட்டெனஸ் சைடுனா எப்பவுமே பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட். பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா ஏபி தான் இருக்கு. ஏபி வந்து டிஎல் சொல்லிடலாம். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை இந்த ஏபி வந்து டிஎல் எடுத்துக்கலாம். அப்போ பிசியை நான் சொல்கிறேன் அப்படின்னா டிஎல் சைன் டீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் எடுப்பேன்னா ஏசிபி. இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு பாரு, இந்த ட்ரையாங்கிள் இதோட ஆங்கிள் வந்து டி பை, இது ஏ, இது சி, இது பி. இதுக்கும் சைன் ஆங்கிளை கண்டுபிடிங்க. சைன் டி பை அப்படின்னும் போது சைன் டீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் சைடுனா இருக்கு ஏசி. இதுவும் இங்கே தானே பர்பண்டிகுலர் வரும், இந்த சைட் பர்பண்டிகுலர்னா இதுவும் பர்பண்டிகுலர் தான். பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபோட்டெனஸ். அப்போ ஏபியோட லென்த் தான் வந்து ஆர்னு இருக்கு. அப்போ சைன் டி பை இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஆர். இங்கே டயக்ராமில் பேர் தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே கீழே ஏ போட்டிருக்கேன்னா மேலே பி போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன வரும், கீழே தான் ஏ வரும். கரெக்டாக? இது ஏ, இது பி. அப்போ சைன் டீட்டானும் போது ஏசின்னு வந்திருக்கும். சைன் டீட்டானா ஆப்போசிட் சைடு என்ன வரும், ஏசி. இங்கே ஏசி தான் வந்திருக்கும். கரெக்டாக? ஏசி தான் வரும். அப்போ ஏசி தான் கண்டுபிடிச்சிருக்கும். டயக்ராமில் என்ன நோட்டேஷன்ஸ் கொடுக்குறோமோ அதான் கிளியராக போட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல ஏபியை வந்து நான் ஆறுன்னு எடுத்துப்பேன். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டி பை. இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே ஏசின்னு இருக்குது. ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணோன்னா என்ன வரும், டிஎல் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் டி பை. சரியா? இதில் ஸ்மாலர் ஆங்கிள் டீட்டா ஸ்மால் அப்படின்னும் போது sin theta is equal to tan theta is equal to thetaன்னு எடுத்துக்கலாம். அப்போ dl theta வந்து r d phi அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம் பாருங்க, இது ஈக்குவேஷன் 3 ஆகும் கூட எடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ இது அப்படியே ஆர்டரா பார்த்துட்டு வந்தோம். இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். சரியா? இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் போட்டோம், ஒரு ட்ரையாங்கிளா போட்டு வந்தோம். இது 1, இது 2, இது தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்து அதே மாதிரி போட்டலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சைன் எடுத்தோம், தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு காஸ் டீட்டா எடுப்போம். தேர்ட் ட்ரையாங்கிள் வந்து ஓஏபிக்கு இந்த ஆங்கிள் பைய அதில் இருக்கிற லெட்டர்ஸே போடுங்க. ஓஏபி. இதுக்கு மட்டும் காஸ் கண்டுபிடிங்க. காஸ் பைன்னும் போது காஸ் பைனா அட்ஜசன்ட் சைடு ஓபி பை ஓஏ. ஓபி வந்து என்ன இருக்குது இதில், ஓபி வந்து டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்களா, ஏ. ஓஏன்றது எதுவும் தரல நம்மளுக்கு. அப்போ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஓபிக்கு மட்டும் ஏ டிவைடட் பை ஓஏ அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? காஸ் டீட்டா அப்படின்னும் போது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டெனஸ். அட்ஜசன்ட் சைடு ஓபி, ஹைபோட்டெனஸ்ன்றது என்னது, ஏபி. ஹைபோட்டெனஸ்ன்றது ஏபி. ஏபியோட வேல்யூ ஆர். சரியா? அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா ஆர்
இஸ் ஈக்குவல் டு ஏ பை காஸ் பை முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் இந்த தெரிஞ்ச வேல்யூலாம் இந்த டிபியில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிபி அப்படின்னும் போது நியூ நாட் பை 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயரா. இப்போ இதில் நியூ நாட் 4 பை அப்படியே வச்சுக்கிறேன். ஐடிஎல் சைன் தீட்டாவை ஸ்மாலர்னு போட்டோம். எங்கே இருக்கு ஐடிஎல் சைன் தீட்டாவா, இதோ இது டிஎல் சைன் தீட்டா. இதை என்ன பண்ணிக்கலாம், ஆர் டி பைன்னு எடுத்துக்கலாம். ஆர் ஐடிஎல் சைன் தீட்டா ஆமாம் ஐ மட்டும் அப்படியே இருக்கும், டிஎல் டீட்டாவை ஆர் டி பைன்னு எடுத்துப்போம். ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, ஆர் கண்டுபிடிச்சி வச்சிருக்குமா, ஆர் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர்னு கூட போட்டுங்க, ஏன்னா ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். நியூ நாட் பை 4 பை ஐ டி பை பை ஆர். இப்போ இந்த ஆருக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், நியூ நாட் பை 4 பை ஐ டி பை ஆருக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ பை காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா மேலே வந்துச்சுன்னா ஸ்மால் டி பை இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 பை ஐ காஸ் பை டி பை டிவைடட் பை ஏ. சரியா, நம்மளுக்கு ஃபுல் எலமெண்ட் வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணிடலாம். b இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டி பை. ஆங்கிள் வந்து என்டையர் லென்த்துக்கு வேணும் போது π1 π2. அப்போ π1 π2 db வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். db இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 பை ஐ காஸ் பை டி பை டிவைடட் பை ஏ. ஆங்கிள் வந்து π1 π2. இதில் கான்ஸ்டன்டான டேர்ம்ஸில் எது பாருங்க, நியூ நாட் பை 4 பை ஐ ஏவும் கான்ஸ்டன்ட் தான், வெறும் காஸ் பை டி பைன்னு இருக்கும். காஸ் பை டி பை ஆங்கிள் வந்து டீட்டா 1 π1 π2. ஃபார்முலா தெரியணும் இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சாலே போதும். சைனை பண்ணால் காசு, இது காசை பண்ணால் மைனஸ் சைனு, இது இப்படி போனால் டிஃப்ரென்சியேஷன், இப்படி வந்தால் இன்டகிரேஷன். அப்போ காசை பண்ணால் சைன் தான் வரப்போகுது. சரியா, ஸோ நியூ நாட் பை 4 பை ஐஏ காசை பண்ணால் சைன் டீட்டான்னு வரப்போகுது. சைன் பை லிமிட் வந்து π1 டு π2. இப்போ இதில் ஆங்கிள் இந்த லிமிட் வந்து இந்த π1 வந்து நெகட்டிவ் குவாட்ரண்ட்டில் வரதால எல்லாத்துலேயுமே இது -π1 எடுப்பாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, -π1. ஏன் அப்படின்னா கிராஃபில் நம்ம போடுவோம்ல, கீழே வர்றது மைனஸ், மேலே வர்றது ப்ளஸ், அது மாதிரி ஞாபகம், கீழே வர்றது மைனஸ். ஸோ அப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 நியூ நாட் ஐ பை 4 பை ஏ, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா. அப்பர் லிமிட் வந்து சைன் π2 மைனஸ் லோயர் லிமிட் சைன் -π1. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் டீட்டா தான், அப்போ ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். நியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் π2 சைன் இங்கே நோட் பண்ணி வச்சுங்க, சைன் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா தான், அப்போ வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் π1. சரியா, நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா இதுதான். இதை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் கேசஸ் போட்டுக்கலாம். ஸ்பெஷல் கேசஸ் நிறைய இருக்கும். சரியா, இந்த ஃபார்முலாவை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் π1 சைன் π2 ஏ 4 பை ஏ பதில் எக்ஸும் எடுத்துக்கலாம். நான் ஏன்றது இந்த டிஸ்டன்ஸ்னு எடுத்துருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்து டிரைவ் பண்ணால் எக்ஸ்ன்னு வரப்போகுது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் கேசஸ் அப்படியே பார்த்தலாம். நம்மளுக்கு வந்த ஃபார்முலா b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் π1 ப்ளஸ் சைன் π2வா. இப்போ நான் இன்ஃபைனட் லாங் ஒயர் எடுத்தேன் அப்படின்னா பெரிய ஒயரு பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், இது இப்படியே போயிட்டே இருக்கும், இது இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ ரெண்டுத்தையுமே π1யும் 90 டிகிரி, π1 90 டிகிரி, π2 90 டிகிரி எடுத்தா அப்படின்னும் போது சைன் 90 டிகிரி 1, சைன் 90 டிகிரி 1. அப்போ b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் 90 டிகிரி 1னா 1 + 1 2. அப்போ b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ இன்ட்டு 2 டிவைடட் பை 4 பை ஏ. 2 கேன்சல் ஆச்சுன்னா b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் ஐ பை 2 பை ஏ. சரியா, நியூ நாட் ஐ பை 2 பை ஏ. இதுதான் வந்து